கடும் போட்டியில் உள்ள மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? தெலுங்கானா புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது போட்டியிடும் மயிலாப்பூர் நட்சத்திர தொகுதியாக மாறியிருக்கிறது. பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை 2006 தேர்தலில் ராதாபுரத்திலும் 2011 வேளச்சேரியிலும் போட்டியிட்டார். இந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார். ஆளுநர் பொறுப்புகளுக்கு பின்னர் மாநில அரசுகளுக்கு திரும்பிய தமிழிசை 2024 மக்களவைத் தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் தென்சென்னைக்கு உட்பட்ட மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சுமார் 39,000 வாக்குகள் பெற்றார். இந்த நம்பிக்கையே அவரை மயிலாப்பூரில் மீண்டும் போட்டியிட வைத்திருக்கிறது. மயிலாப்பூரில் மட்டுமே சுமார் 1.95 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மயிலாப்பூர் தொகுதியில் அதிமுக 7 முறையும் திமுக 6 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். மிக முக்கியமாக மயிலாப்பூர் தொகுதிக்கும் பாஜகவுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அதாவது 2001 பாஜகவை முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு அனுப்பிய தொகுதி மயிலாப்பூர் தான். அது மட்டுமல்லாமல் திராவிட கட்சிகளின் கோட்டையாகவும் இந்த மயிலாப்பூர் தொகுதி உள்ளது. இந்த முறை பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியில் களமிறங்கியுள்ளார். அவருக்கு போட்டியாக திமுக சார்பில் அத்தொகுதியில் வெற்றி கண்டு வரும் வேலுவும் களமிறங்கியுள்ளார். அதேபோல் நாம் தமிழர் சார்பில் அருண், தாவேகா சார்பில் வெங்கடரமணன் உள்ளிட்டோர் இதே மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றனர். எனவே நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படும் மயிலாப்பூர் தொகுதியின் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது.